இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 62வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 62 அதனுடைய வசனங்களை நாம் வாசித்து அதில் உள்ள சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 62வது அதிகாரம். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்றும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை நீ அந்நியர் குடிப்பதும் இல்லை. கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிராகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பிரதிபலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட அருமையான தீர்க்க தரிசன பகுதியை தான் நாம் வாசித்தோம். இந்த பகுதியில் விசேஷமாக ஆண்டவர் அமர்ந்திராத கர்த்தர் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்து அதை நம்முடையதாக்கி கொண்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமர்ந்திராத கர்த்தர், அமர்ந்திராத கர்த்தர். அதில் அந்த 62வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. மட்டுமல்ல 1வது வசனத்தில் படிக்கிறோம், சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இதற்காக அவர் அமராமல் இருப்பேன் என்கிறார், அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதிலே 6வது வசனத்திலே நாம படிக்கிறோம், எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது, அமெரிக்கையா இருக்கலாகாது. சைலண்டா நீங்க இருக்காதீங்க, அமெரிக்கையா இருக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்கையா இருக்க வேண்டாம் என்றால், இல்லை சைலண்டா நம்ம இருக்க வேண்டாம்னா நம்ம என்ன செய்யணும்? சத்தம் போடணும் அல்லவா? இப்போ சத்தம் போட வேண்டும் என்றால், கூப்பிட வேண்டும் என்றால் எங்கே கூப்பிடுவது? அவருடைய ஆலய பிரகாரங்களில் வந்து கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும்படிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போலவும் அதை பிரகாசிப்பிக்க பண்ணும் மட்டும், அது எரிகிற அளவுக்கு பிரகாசிக்கிற வரைக்கும் நான் மௌனமாய் நான் அமர்ந்திருக்க மாட்டேன். அவர் மௌனமாய் இருக்கவும் மாட்டாரா, அமராமலும் இருப்பாரா. இவ்வளோ வைராக்கியமாய் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே
இப்படிப்பட்ட காரியங்கள் நீதியிலே ஒரு பிரகாசத்தை தர கத்த சித்தமாக இருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். இதற்காக நாமும் அமெரிக்கையாய் இருக்கக்கூடாது, அவரையும் அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டார், நான் அமராமலும் இருப்பேன், மௌனமாய் இருப்பதில்லை என்று. முதலாவது நாம் பார்க்கிறோம், அதன் முதல் வசனத்திலே பார்க்கிறோம், அது நீதி பிரகாசத்தை போலவும் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி பிரகாசத்தை போல விளங்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை அவர் செய்கிறார், அவர் தருகிறார். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் உள்ள சில நீதியான விஷயங்கள், நாம் செய்கிற நியாயமான கிரியைகள், நேர்மையான காரியங்கள் நாம் நடப்பிக்கிறோம். ஆனால் அந்த காரியங்களை சில நேரத்தில் சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். நம்ம குடும்பத்தில் கூட சில நேரத்தில் வரும், நம்ம சொல்லுவோம், நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், நல்லதுக்கு தானே செய்தேன், இதை இப்படி எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எங்கும் வரக்கூடிய ஒரு விஷயம், புரிந்து கொள்ளாமை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த நீதி வெளிப்படுவதற்காக நாம் எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாலும் அது புரியாது. எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும், நான் இப்படி தான் செய்தேன் என்று சரியாக விளங்க வைக்க முயற்சிக்கும் போது அந்த விளக்கமே இன்னும் கூட தவறான புரிந்து கொள்ளுதலை அதிகமாக்கி கொண்டு தான் போகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது காரியங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்றால், அல்லது இப்போது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான், அது நீதி பிரகாசத்தை போல கர்த்தர் மாற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தருடைய சபை என்று சொல்லும்போது ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூடுகிற இடம்தான் சபை. இப்போ சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம், சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் என்றால் அது யாருக்கு தான்? நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம், நமக்கு தான் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம். எனவே இது எருசலேமுக்கு தானே எழுதி இருக்குது, இல்லை இது சீயோனுக்கு தானே எழுதி வைத்திருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். சீயோனானாலும் எருசலேமானாலும் எல்லாம் நாம தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி கூட்டி இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடமாய் சீயோனை தமக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். எருசலேமில் அவர் வாசமாய் இருக்கிறார். அப்போ அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம் மத்தியில் தான் அவர் இருக்கிறார். அப்போ நம் ஒவ்வொருவருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது, உங்களுடைய நீதியை அவர் பிரகாசத்தை போல மாற்றும் மட்டும் அவர் மௌனமாய் இருப்பதில்லை, அவர் அமர்ந்து இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கே தவறான புரிந்து கொள்ளுதலை பார்க்குறீங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அதில் ஒருவேளை நம்ம சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவங்க தவறாக எடுத்திருக்கலாம். எப்படியோ ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் வந்து விட்டது. அதனால் இந்த நாட்களில் எத்தனை பிரிவுகள் வருகிறது அல்லவா, குடும்பத்துக்குள்ளே எத்தனை பிளவுகள் வருகிறது, எத்தனை பிரச்சனைகள் வருகிறது, தீர்க்க முடியாத போராட்டங்களாக மாறிவிடுகிறது. அது போய் 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 எங்கேயோ போய் விடுகிறது. இப்போ யாராவது அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முயற்சி பண்ணதெல்லாம் போதும், உன் நியாயத்தை உன்னை நீயே விளங்க பண்ண சில முயற்சிகளை எடுத்தது அதெல்லாம் போதும், நிறுத்திடு. யாராவது எனக்காக பரிந்து பேசி இந்த நீதியை அவர்களுக்கு புரிய வைப்பார்களா, அதனால இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் மாறுமா என்று காத்திருப்பீர்கள் என்றால் அதையெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உபவாசத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்துல இந்த காரியத்தை வைத்து விடுவோம். அவர் சொல்றாரு, உன்னுடைய நீதியை நான் பிரகாசத்தை போல மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் கிரியை செய்கிறார். அதே போல ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, தவறான குற்றச்சாட்டுகள் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீர்கள், அந்த தவறை நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் பேசியிருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் செய்தீங்க, சில நேரம் நீங்கள் தான் எடுத்தீங்க என்று கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் நீதி உள்ளவர்கள். அந்த நீதியை உங்களால் விளங்க பண்ண முடியாததால் இந்த தவறான குற்றச்சாட்டுக்குள்ளாக இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்குதா? இல்லை சமுதாயத்திலையா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், உங்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டு சில குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பார்கள் என்றால் அதற்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதியை நான் பிரகாசத்தை போல மாற்ற விரும்புகிறேன். அது எரிகிற தீவட்டியை போல ஒரு வெளிச்சத்தை கொடுக்க. வெளிச்சம்னா இருட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு இதில் கீழே என்ன கிடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் லைட் போட்ட உடனே, வெளிச்சம் வந்த உடனே அங்கே என்ன இருக்கிறது என்று சரியாக
தெரியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் கர்த்தர் உங்களுடைய நீதியான வாழ்க்கையை, உங்கள் நியாயமான வார்த்தைகளை அவர் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணும்போது எத்தனை பேர் மறைக்க நினைத்தாலும் அந்த வெளிச்சத்தை ஒருவராலும் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைக்கவும் முடியாது, மறந்து போகவும் முடியாது. அவர் வெட்ட வெளிச்சத்தை போல, பட்ட பகலை போல உங்கள் நியாயத்தை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஆங்கில வேதாகமத்தில் 2 அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று ரைச்சஸ்னஸ், நீதி, நீதியான வாழ்க்கை, நீதியான செயல்கள். இன்னொன்று விண்டிகேஷன் என்கிற ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை செய்த ஒரு காரியம் அது தவறு என்று பொய் குற்றச்சாட்டு சாட்டப்படும் போது இன்னும் ஒருவர் அதற்காக வாதாடி, இல்லை இவர் செய்தது சரியானது தான், இவர் செய்தது உண்மையுள்ளது, இவரிடத்துல உண்மை இருக்கிறது என்கிறதை தெளிவாக விளங்க பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் இந்த விண்டிகேஷன் என்ற வார்த்தை. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தேவையான வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதினால், தவறாக சில காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டதினால் தவறான ஒரு கண்ணோட்டம் மட்டுமல்ல, இந்த தவறாக நடத்தப்படுகிற அனுபவம் கூட இருக்கிறது. உங்களை தவறாக புரிந்து கொண்டு குடும்பத்தில் ஒரு அடிமையை போல, இல்லை என்றால் ஏதும் இல்லாதவர்களைப் போல, ஏதோ ஒரு விதத்தில் தாழ்மைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக வழக்காடி, உங்களிடத்தில் நன்மை இருக்கிறது, உங்களிடத்தில் காரியம் உண்மையுள்ளதா இருக்கிறது என்று அவர் வழக்காடி விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ப்ரூவ் பண்ணுவாராம். சில நேரம் கேட்பாங்க, இந்த வார்த்தையை நீ சொல்லலைன்னு சொல்றியே, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, எப்படி ப்ரூவ் பண்ணுவ, நீ அதை விளங்க பண்ணு அப்படிம்பாங்க. நம்ம முழிச்சிட்டு இருப்போம். எப்படி விளங்க பண்றது? யாரை சாட்சிக்கு கூப்பிடுவது? யார் நமக்காக வந்து பேசுவார்கள்? ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே ஒரு நிரபராதியாக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் இன்று கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல ஜஸ்டிஸாக எழும்பி நிற்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். உலகத்தில் நீதி கிடைக்காம இருக்கலாம், நியாயம் இல்லாமற் போகலாம், நியாயம் இல்லாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு என்று சொல்லி இருக்கிறதே, அதுவும் கூட நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர், நமக்காக நீதியுள்ள நியாய தீர்ப்பை செய்து நம்முடைய நீதியை, உண்மையை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பொய்யாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டு யாராவது கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்க விசுவாசத்துல, கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தில் உறுதியா இருங்க. இப்ப வந்து உட்கார்ந்துருக்கும் போது கூட தோணும், நான் இப்படிலாம் ஜெபத்துக்கு வர்றேன், ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு நீதி இருந்தும், நான் இவ்வளவு நியாயமாய் நடந்தும், என் பட்சத்தில் இவ்வளவு உண்மை இருந்தும் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்ற வருத்தத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு, அவர் உங்களை வந்து உங்களுடைய நீதியை பிரகாசத்தை போல பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் தான் நமக்கு வேணும். அங்க இங்க தேடினதெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு உறுதியை ஆண்டவரை பிடிச்சுக்கிடுவோம். எனக்கு நீங்க இந்த வார்த்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் நீதியை நீர் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், என்ன அமர விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக நீ அமர்ந்திராதே அப்படின்னு சொல்றார். நான் அமராமலும் இருப்பேன் அப்படின்றார். அப்ப எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழியை தருகிறார். அவரை போய் உலக பிரகாரமான மக்களை போய் அடிக்கடி தொந்தரவு பண்ண முடியாது. எனக்காக இதை சொல்லுங்க, எனக்காக இதை பேசுங்கன்னு போய் அடிக்கடி சொல்லும் போது அவங்களுக்கே நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை அமர விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் எருசலேமை சிறப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எருசலேமே, தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இவ்விதமான நீதியை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையால் வந்திருக்கிற இக்கட்டுகளில் இருந்து உன்னை விடுவித்து உன்னை புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அது வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் நடக்கிறேன், நீதியா தான் நடக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வருகிறது, ஒரு துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு வராத அளவுக்கு எனக்கு வேதனை வருகிறதே என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? சோர்ந்து போகாதிருங்கள். அவரை நாம் அமர்ந்திருக்க விடாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நீதியை பிரகாசம் உள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நீதியை வாயினால் சொல்லி முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தும் போது எல்லாரும் அதை புரிந்து கொள்ளுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக செப்பனியா
தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். செப்பனியால இது போன்ற ஆண்டவருடைய அந்த கிரியை நடக்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதுலேயும் அவர் புகழ்ச்சியாக்குகிறார். அதற்கு 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 19, 20 2 வசனங்களில் இருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நமக்காக எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு ரொம்ப ஆசை, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் தம்முடைய ஜனத்தை மாற்ற வேண்டும். அதற்காக நீங்க என்ன அமர்ந்திருக்க விடாதிருங்கள், நீதியை பிரகாசத்தை போல் ஆக்கும்படி அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றாரு. அவர் நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே செய்து உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்கிறார். அவருடைய ஜனத்துக்கு மேல எவ்வளவு, அவர் ஜனத்துக்கு மேல் அவருக்கு எவ்வளவு பிரியம் பார்த்தீர்களா, எவ்வளவு வாஞ்சை பார்த்தீர்களா? சில நேரத்தில் நாம் தொடர்ந்து ஒரு கடினமான பாதையில கடந்து செல்லும் போது நம்ம நினைச்சிருவோம், ஆண்டவருக்கு என்ன பிரியமே இல்லை போல இருக்கு, ஆண்டவருக்கு என் மேல ஒரு எண்ணமே இல்லை போல, நான் எவ்வளவு கடினமான ஒரு பாதையில போகிறேன், நான் ரொம்ப ஒடுக்கப்படுகிறேன், நான் தள்ளப்பட்டவளாய் இருக்கிறேன், நொண்டியானவளை ரட்சிக்கிறார் என்று இருக்கிறது. அப்படி என்றால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை இதை எடுத்துக்கொள்ளலாம். நடக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா எங்கேயாவது கீழே விழுந்து காயப்பட்டிருக்கோம், எங்கேயாவது ஒடிவு ஏற்பட்டிருக்கோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருகிறது. இது போல் வாழ்க்கையிலே எங்கே பாதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களை தள்ளி இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், எழுத்தின்படி குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிருக்கலாம், உங்களை திருமணம் செய்த உங்கள் புருஷன் உங்களை தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். எந்த விதமான தள்ளிவிடப்பட்ட அனுபவம், பிள்ளைகளால் வயதானவர்கள் தள்ளிவிடப்படுகிறார்கள், கவனிப்பார் அற்றிருக்கிற பெற்றோர் இந்த நாட்களிலே தேசத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். இப்படி தள்ளிவிடப்பட்ட அனுபவம், வேலை செய்கிற இடத்துலேருந்து வேலையிலிருந்து தள்ளப்பட்டவர்கள் இருக்கலாம். எந்த ஒரு அனுபவத்திலிருந்து நீங்கள் தள்ளிவிடப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்படி நான் செய்து உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கும் வரைக்கும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன், நீ என்னை அமர்ந்திருக்க விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அமர்ந்திருக்காமல் நமக்காக கிரியை செய்ய வேண்டுமானால் நாமும் அமர்ந்திருக்காமல் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நல்லா சொன்னா அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பாதிப்புகள் எங்கே இருக்கிறது? இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு எங்கே இருக்கிறது? உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். நாம ஜெப நேரத்தில் அதற்காக அதிகமாக ஜெபிக்கலாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, இப்படிப்பட்ட நிலைமையில பின்வாங்கி போயிடக்கூடாது, மனமடிவு அடைந்து போயிடக்கூடாது. இனி என்ன இருக்குது எனக்கு வாழ்க்கையில்? நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு அனுகூலம் செய்ய வேண்டியவர்கள் என்னை தள்ளிவிட்டு விட்டார்கள், எனக்கு இனி என்ன இருக்கிறது? இவ்வளோ நான் பாதிப்படைந்து விட்டேனே. நான் நல்லா இருக்கும்போதே என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ எவ்வளவோ பாதிப்புகளை நான் அடைந்த பிற்பாடு, சொல்லப்போனால் சரீரத்திலையும் அதனால் பாதிப்புகள் அடைந்திருக்கலாம், இனி எனக்கு என்ன வாழ்வு இருக்கிறது? என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த வியாதி நிமித்தமாக அப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும், மற்ற மனுஷர்களால் வந்தாலும், சூழ்நிலைகளாய் வந்திருந்தாலும், எவ்வித பாதிப்புகளையும் கர்த்தர் உங்களை விட்டு அகற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் இந்த விஷயத்திலே தம் ஜனமாகிய உங்களுக்காக வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். எனவே அவரை அமர்ந்திருக்க விடாதிருப்போம். ஹல்லேலூயா. நாம் அமெரிக்கையாய் இருக்கலாகாது, அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஏனென்றால் அவர் அமராமலும் இருப்பேன் என்கிறார். அப்படின்னா நான் உனக்காக கிரியை செய்ய ரொம்ப அவசரமா இருக்கிறேன், உனக்காக கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நீ என்னிடத்துல இன்னும் கேளு, இன்னும் கேளு, இன்னும் கேளு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசித்த ஏசாயா 62வது அதிகாரத்துக்கே நாம் மறுபடி திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 62வது அதிகாரத்தின் அந்த 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும் போது அப்படி இருதயத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப பலன் வருதா உங்களுக்கு?
பலன் வருதா? வாய் திறந்து வாசிக்கும் போது, அப்பா எனக்காக ஆண்டவர் வலது கரத்தின் மேல ஆணையிட்டு இருக்கிறாராம். அவர் தமது பரிசுத்த புயத்தின் மேல், அவருடைய புயம் எப்படி? பராக்கிரமம் செய்கிற புயம், வல்லமை உள்ள புயம். அவருடைய வலது கரம் உயர்ந்திருக்கும் போது என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் செய்கிற வல்லமை உள்ள வலது கரம் நமக்காக அவசரமா இருக்குதான். அதுக்கு ஆணையிட்டு வச்சிருக்கிறார் கிரியை செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. எதுக்காகவா? உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் திராட்சரசத்தை, உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் புசிப்பதில்லை. இன்னைக்கு தானியம்னு சொன்னாலும் எவ்வளோ பேருக்கு புரியும்னு தெரியல. ஏன்னா சிலர் தான் இன்னும் அந்த விவசாய காரியங்களை செய்து கொண்டிருப்பது. இதனுடைய விஷயம் என்ன என்றால், உன் பிரயாசத்தின் பலனை இனி அந்நிய புத்திரர் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிரயாசப்படுகிறதை நீ தான் புசிப்ப. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்த வசனம். சங்கீதம் 128 ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவன் தந்திருப்பது. ஆனால் இந்த நாட்களிலே பலருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது கடன் என்கிற ஒரு பாரம் அழுத்தி கொண்டு இருக்கிறது. கடன் ஏதோ ஒரு சூழ்நிலையினால, எல்லாரும் வேணும்னு தான் போய் கடனில் விழுந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி விழுந்தவங்க கூட, அப்படி கடன் வாங்கினவர்கள் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் கடன் வாங்கியிருப்பாங்க. எதையோ ஒரு எதிர்பார்ப்பில், இப்படி நான் இந்த கடனை அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் சில சூழ்நிலைகளெல்லாம் சிக்கி போய் வருடக்கணக்காக, பல ஆண்டுகளாக அந்த கடன்களுக்குள்ளாய் அடிமையாக இருக்கிறதை பார்க்க முடியும். கடன் மிக கொடுமையானது. ஏதோ கொடுத்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து விடுவது என்பது மட்டுமல்ல, இந்த வாங்கின பணத்துக்கு எவ்வளோ வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி. சிலர் எவ்வளவாயா அதில் அமிழ்ந்து போனதினால் தான் இந்த உலகத்தில் வாழ பயந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டதை நம்ம எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வட்டிக்கு போகிறதா, இல்லை வேற ஏதோ பிரச்சனைகளை நிமித்தம் அதற்காக பணம் செலவழிக்க வேண்டிய பிரச்சனைகள் வருகிறது. இல்லை என்றால் சில நேரத்தில் வாங்கத்தகாத ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அது பெரிய நஷ்டமாகி விடுகிறது. பல விதத்திலே பிரயாசத்தின் பலன்கள் அந்நியரால் புசிக்கப்படுகிறது. அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே பல நேரங்களிலே வருது, சிலருக்கு சில வேளைகளில் வருகிறது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது, இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் கொடேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்மில் கிரியை செய்யும்படி நம் வாழ்க்கையை அதற்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பக்கம் வார்த்தையெல்லாம் வாசித்து, தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுட்டு, இந்த பக்கமாக நம்முடைய சொந்த கிரியைகளை செய்து நம்ம விருப்பம் போல நாம பிளான் போட்டு எல்லாம் செய்துட்டே போனோம் என்றால் வார்த்தை நம் வாழ்க்கையில் ஒரு நாளும் கிரியை செய்யாது. இதை மறந்து போகக்கூடாது. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு இருக்குதே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரேன், கடன்காரவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன், இன்ஸ்டால்மெண்ட்காரவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன். அதில் பொருள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுத்தாலும். ஆனால் எவ்வளோ பணம் நம்ம அதில் வீணாக கொடுக்குறோம். ஒரு பொருளை ரெடி கேஷாக கொடுத்து வாங்குகிறது எப்படி, அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கும்போது அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலைக்கு எவ்வளவோ மிகுதியான விலையை கொடுத்து தானே வாங்க வேண்டியது இருக்கிறது. அப்போ அதுவும் ஒரு பிரயாசம், வீணாய் போகிற விஷயம் தானே. இவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அப்போது ஆண்டவரிடத்தில் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அதற்கேற்றாற்போல் வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தை வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால் இந்த வாழ்க்கையை தந்தவருக்கு இந்த வாழ்க்கை மேலே முழு அதிகாரம் இருக்கணும். இல்லைன்னா அவரால் கிரியை செய்ய முடியாது. சில நேரத்தில் வட்டி கடைக்கு போகிற அந்த எண்ணம் அவருடைய கிரியை தடை பண்ணி விடுகிறது. இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பொருள் வாங்குகிற எண்ணங்கள் அவருடைய கிரியை நம் வாழ்க்கையில் தடை பண்ணிவிடும். ஏதோ நம் இஷ்டத்துக்கு சில செலவுகளை செய்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம், சில தீர்மானங்களை எடுத்து விடுகிறோம். இது தேவ கிரியை நம்மில் தடை பண்ணுகிறது. அப்போ வார்த்தை எப்படி வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகும்? நடக்காது, நடக்கவே நடக்காது. இந்த நாளில் அந்த காரியத்தையும் கொஞ்சம் கரிசனையோடு நம்ம சரி பண்ணுவோம். அப்போ கர்த்தர் நம்முடைய தானியத்தை சத்துருக்களுக்கு யாருக்குமே ஆகாரமாக கொடுப்பது இல்லை. நம்ம பிரயாசத்தின் பலனை வேறு அந்நியன் புசிப்பது இல்லை. இந்த நீதியான வார்த்தை அவர் வலது கரத்தின் மேலும் அவர் தம்முடைய புயத்தின் மேல ஆணையிட்டு சொல்லி இருக்கிறாராம். எப்படி மனம் மாறுவார்? ஹல்லேலூயா. அவர் நமக்காக கிரியை செய்ய அமர்ந்திருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நாம தான் இப்படி இருக்கிறதுல அப்போ வாடி போயிடக்கூடாது.
சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ, நான் என் சொந்த இஷ்டத்தின்படி கடன் வாங்கிட்டேன், நான் ரொம்ப அதிகமான பிளான் பண்ணி என் என் திராணிக்கு மிஞ்சி நான் பிளான் பண்ணதுனால நான் இப்படி கடன் வாங்கி அமிழ்ந்து போனேன், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் என் பணத்தை நான் இழந்து போனேன், இப்போ நான் இனி என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்களா? அப்பவும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வரணும். வேற எங்கே போக முடியும்? நல்லா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல தான் வரணும். கஷ்டத்தின் பாதையில் இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல தான் வரணும். இழந்து போனாலும் ஆண்டவர் இடத்துல தான் வரணும். வேறு வழியே கிடையாது. எனவே கர்த்தரிடத்திலே இதற்காக பேசுவோம். இந்த நாளில் விசேஷமாக இதை குறித்து பேசி ஒரு பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அடுத்தது மறுபடியும் அந்த செப்பனியாவுக்கே நாம் கடந்து வருவோம். செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய அந்த 20வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அவர் சிறையிருப்பை திருப்புவார் என்று சொல்லி இருக்கிறது. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பு என்பது மிக கடினமான ஒரு அனுபவம். வியாதியின் சிறையிருப்பா இருக்கலாம், ஏதாவது இழப்பினால் வந்த துக்கத்தின் சிறையிருப்பா இருக்கலாம், சில சூழ்நிலைகள் வந்த வெட்கத்தினால் வந்த சிறையிருப்பாக இருக்கலாம், வெளியே தலை காட்ட முடியவில்லை, ஏதோ ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். சிறையிருப்பை திருப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷம். சரி, ஏதோ சிறையிருப்பு மாறிடுச்சு, வியாதி மாறிடுச்சு, நான் இனி எப்படியாவது ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழுவேன், இல்லை இந்த பாரம் என்னை விட்டு மாறிச்சு, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் என்று இருப்பதற்காக திருப்பவில்லையா? அவர் எதுக்கு திருப்புகிறாராம்? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை, வசனத்தை பார்க்குறீங்களா, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சிறையிருப்பை திருப்பி தப்பி பிழைச்சு போ என்று சொல்லி கர்த்தர் நம்மை விடுகிறது இல்லை. சிறையிருப்பை திருப்பின பிற்பாடு உன்னை நான் புகழ்ச்சியாக வைப்பேன், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவருக்கென்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் சில வசனங்களை இந்த காரியங்களில் வாசித்தோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் நம்முடைய நீதியை பிரகாசிப்பிக்க பண்ண இருக்கிறார். அதாவது தவறான புரிந்து கொள்ளுதல்களினால் வந்திருக்க அந்த விதமான கஷ்டங்களை மாற்றி எது உண்மையோ, உங்களில் இருக்கிற உண்மை நீதியை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அதனால் வந்த தவறான குற்றச்சாட்டுகளை உங்களை விட்டு தாண்டி போக பண்ணுகிறார். ஏனென்றால் சில தவறான புரிந்து கொள்ளுதல்கள், சில தவறான குற்றச்சாட்டுகளினால் பயங்கரமான விளைவுகள் வரும். அதாவது பொய் வதந்தியான காரியங்கள், பொய்யான காரியங்களை எல்லாம் சொல்லும்போது விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். நமக்கு தோணும் எல்லாம் உலகமே மாறி போய்விட்டது, எல்லாமே குழம்பி விட்டது, அப்படிதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நீதியை வெளிச்சமாக்குகிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிரகாசிப்பிக்க பண்ணும்போது இந்த இருளின் கிரியைகள் எல்லாம் ஓடி ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நீங்க அதெல்லாம் நினைச்சு ஒரு சந்தேகப்பட வேண்டாம், எதையோ கற்பனை பண்ண வேண்டாம். எப்படினாலும் என்னை இப்படி தானே பார்ப்பாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை. உங்களில் நீதி இருக்கும் என்றால் அந்த நீதியை கர்த்தர் விளங்க பண்ணும்போது, பிரகாசிப்பிக்க பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதாக, சகல ஜனங்கள் மத்தியிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களில் குறைகள் தவறுகள் இருக்குமானாலும் அதையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இதில் நீதி இல்லையே, என்னிடத்துல சில தவறுகள் இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைப்பீர்கள் என்றால், உங்களுக்கு அது தெரிகிறது என்றால், அதையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அந்த வெட்கத்துக்கு பதிலாக அவர் பெரிய ஆசீர்வாதத்தையும் மேன்மைகளையும் உண்டாக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் தருகிறார். நம்ம ஆண்டவர் அவ்வளவு நம்ம மேலே அன்புள்ளவராய், அவர் ரொம்ப நம்ம மேலே ரொம்ப பற்றுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் வாழ தந்திருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை, அதில் அழுது வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு என்னைக்கும் அவ்வளவு கடினமான பாதையில் நடக்கணும் நம்முடைய கர்த்தர் வைக்கவே மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் என்ன, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நாம் அமராமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் இப்போ அதை தான் செய்ய போகிறோம். அதே போல நம்ம பார்த்தோம், நம்முடைய பிரயாசத்தின் பலன்களை அந்நியன் புசிப்பது இல்லை இல்லை இல்லை. அன்று கிதியோன் தனக்கிருந்த கொஞ்சம் பிரயாசத்தின் பலனை அப்படியே அவர் அதை மீட்பதற்காய் பிரயாசப்படும் போதுதான் ஆண்டவர் அவரை பராக்கிரமசாலியே என்று
என்று சொல்லி அழைத்து தம் ஜனத்தை ரட்சிக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக அவ்வளவு வருத்தத்தோட பிரயாசப்படுகிறீர்கள்? இன்று கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தானியத்தை அந்நியர்கள் புசிக்கும்படி நான் கொடுக்க மாட்டேன், உனக்குரியதை உனக்கு நான் தருவேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்த்தோம், சிறையிருப்பை திருப்புகிறார். சிறையிருப்பை திருப்புகிறார். என்னென்ன சிறையிருப்பா இருந்தாலும் சரிதான். ஐயோ, நான் இப்படியே அடிபட்டு அடிமைப்பட்டு இப்படியே முடங்கி கிடக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? அந்த சிறையிருப்பை திருப்பி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறார். நாம் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரேமியா 33:9 அவர் சொல்லி இருக்கிறார், நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மையும் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு என் தலையின் மேலே ஏறி போகிறான்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து நடந்து கொண்டே இருக்கிறேனே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களா? எந்த ஒரு பாரமான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளையே, அவர் உங்களை எருசலேமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மையானால், தாம் வாசம் பண்ணுகிற சீயோனாய் உங்களை தெரிந்து கொண்டிருப்பது உண்மையானால், உங்களுக்காக அமராமலும் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பூமியிலே உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும் மட்டும் அமர மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை இருதயம் அவரை விசுவாசிக்கிறது? யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள்? அவர் என்னை கீர்த்தி உள்ளவளாய் மாற்றுவார், என்னை புகழ்ச்சிக்குரியவனாய் மாற்றுவார். அவர் மாற்றுவார், என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போகிற பாதையை நான் பார்க்க வேண்டியதில்லை. நான் கர்த்தரை உறுதியா பற்றி பிடித்து கொள்ள போகிறேன். நான் இனி அவரை அமர்ந்திருக்க விடுகிறது இல்லை. நான் இதுவரைக்கும் யாரோ மனுஷரை தேடி போனேன், யாருக்கோ ஃபோன் பண்ணிலாம் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் எனக்காக பேசுவீங்களா? என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிட்டவே இல்லை, என்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல ரொம்ப கோவமா இருக்கிறான், நீங்க கொஞ்சம் பேசுவீங்களா என் பிள்ளைகிட்டன்னு யாரையோ கேட்டிருக்கீங்களா? விட்டுருங்க, ஆண்டவரை கேளுங்க. இப்ப ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாதுங்க. ஆண்டவரை இதுல ஒரு கிரியை செய்யுங்கப்பா, இதுல உங்க இரக்கத்தை செய்யுங்கப்பா. நீங்க அமர்ந்துடாம எனக்காக எழும்புவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, சொல்லியிருக்கிறீரப்பா. நீ செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம் ஜனமாகி நாங்கள் உம்மிடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அமர்ந்திருக்க விடாமல் எங்களுக்காக எழுந்திருக்க பண்ண நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. நாங்களும் அமர்ந்திருக்க மாட்டோம் அப்பா, நாங்க அமர்ந்திருக்க முடியாதப்பா. நாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் சத்தத்தை கேளும் ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் அப்பா. அமர்ந்திருக்க மாட்டேன் என்று சொன்னீரே அப்பா, அமர்ந்திராதிருங்கள் என்று சொன்னீரே அப்பா, என்னை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பாதத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையிலே நீதி புதைக்கப்பட்டு போனது போல இருக்கிறது? யாருடைய வாழ்க்கையிலே நீதி சொல்றீங்க எல்லாமே முடிஞ்சு அந்த இடம்லாம் புல்லு முளைச்சு போயாச்சு, இனி அதற்கு ஒரு தடம் கூட இல்லை, எப்படி நான் மெய்ப்பிக்க முடியும்னு சொல்றீங்களா? உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, உன் நீதிய வெளிச்சத்தை போல நான் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன். உன் நீதிய வெளிச்சத்தை போல நான் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உம்முடைய நாமம் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர், எங்கள் நியாயாதிபதி நீர், எங்கள் நீதிபதி நீர் ஆண்டவரே. உலக நீதிபதிகள் சில நேரம் நீதியை தர அவர்களால் முடியவில்லை. என் நீதியுள்ள நியாயாதிபதியே, என் நீதியுள்ள நியாயாதிபதியே, என் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நான் யார்கிட்ட நீதிக்கு போவேன் அப்பா? நீர் நீதி செலுத்தும் நியாயாதிபதிப்பா. யாருக்கு தெரியாம நீங்க காரியத்தை
அழகா வெற்றி கொடுத்துருவீங்க, வெற்றி கொடுத்துருவீங்க. என் நீதியை பிரகாசிப்பிக்க பன்னீர்வீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்ப காரியத்தை, என் வீட்டின் காரியத்தை வெளியே சொல்ல எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சொன்ன ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா, உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா. அன்பான தேவ பிள்ளையே, எத்தனையோ நாள் நீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்கல்ல, இதை நான் எப்படி வெளியே சொல்லுவேன் அப்பா? எனக்கு அது கேவலமா போயிருமே ஆண்டவரே. உங்ககிட்ட தான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்காக தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்க நீதியா இருக்கிற கர்த்தர் உங்க நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். உங்க நியாயத்தை பட்ட பகலை போல அவர் வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் அல்லவா, தேவன் அல்லவா. உங்கள் முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். உங்கள் முகத்துக்கு அவர் ரட்சிப்பாய் மாறி இருக்கிறார். உங்க முகத்துக்கு அவர் ரட்சிப்பாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த கிரியை நடக்கிறது, அந்த கிரியை நடக்கிறது. அப்பா அமர்ந்துராம எழுந்து நிற்கிறார், எழுந்து நிற்கிறார். அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்து நிற்கிறார். இதனால வந்திருக்கிற தவறான புரிந்து கொள்ளுதலெல்லாம் நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மாற்ற முடியல. ஆனா இன்னைக்கு அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். அந்த புரிந்து கொள்ளாமைகள் எல்லாம் நீக்கி விடுகிறார், நீக்கி விடுகிறார். அவர் கிளியர் பண்ணுகிறார். அவர் வெளிச்சம் போட்டு காட்டும் போது எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். தவறான குற்றச்சாட்டுகள் வந்துருச்சா, தவறான குற்றச்சாட்டுகள் வந்து விட்டதா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவும் உங்கள் முகங்களோ பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாகவும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவரே, பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சுகிற ஜபங்களை கேட்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தீபலரதன மௌரியான் தலரபோ ஷரபௌரியால பரபா தீமலக்க மௌரியான் தலன மாரி பலபௌரியாதன மோஷி பரபோ திரிபிக்க பலபரபா லிகாரி தனாரியான் தலரபா லிபராதரபௌரியான் தலரபா எங்க நீதியா இருக்கிற கர்த்தர் நீர், எங்க நீதியா இருக்கிற கர்த்தர் நீர், எங்களுக்காக நியாயம் செய்கிற கர்த்தர் நீர், எங்களுக்காக வழக்காடுகிறவரும் நீர் தானப்பா, நியாயம் செய்கிறவரும் நீர் தானப்பா. நாங்கள் நியாயம் கிடைக்காமல் கெட்டு போவது இல்லை. உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற நாங்கள் நியாயம் கிடைக்காமல் கெட்டு போவது இல்லை. எங்களுக்கு நீதி செய்கிறவர், எங்களுக்கு நீதி செய்கிறவர். என் வாழ்க்கையே இப்படிதான் முடியுமா? என் கண்ணு மூடுறதவர் அந்த விஷயத்துல நியாயமே கிடைக்காதான்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல, இன்னைக்கு நீதி செய்ய போகிறார், இன்னைக்கு நீதி செய்ய போகிறார், இன்றைக்கு நீதி செய்ய போகிறார். எங்கே அநியாயமாய் உங்களுடைய பணங்கள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கே அநியாயமாய் உங்களுடையவைகள் பறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். அங்கே உங்கள் நியாயத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன், நீர் எங்கள் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர், எங்கள் நீதியை வெளிச்சமாக்குகிறவர், வெளிச்சமாக்குகிறவர், வெளிச்சமாக்குகிறவர். ஹல்லேலூயா. சில தலைமுறைகளுக்கு முன்பாக உள்ள விஷயத்துல கூட இந்த உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த நீதியை விளங்க பண்ண போகிறார், விளங்க பண்ண போகிறார். பழைய காரியங்களை நினைச்சு வருத்தப்படுறீங்களே, சில நேரம் அந்த ஞாபகத்துல வரும்போது உங்களால ஜீரணிக்க முடியவில்லை அல்லவா? ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படி சித்தமாய் இருக்கிறார். பேசுவோம், அவரை அமர்ந்திருக்க விடாமல் கூப்பிடுவோம், கூப்பிடுவோம், கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்காக எழுந்தருளும் அப்பா, எனக்கு நீதி செய்யும்படி எழுந்தருளும் அப்பா, எனக்கு நியாயம் செய்யும்படி எழுந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சின்ன காரியத்தை கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? இதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? சிறிதும் பெரிதுமான எந்த காரியத்துக்கும் அவர் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ண இருக்கிறார். அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்காமல் இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்க விடாதிருப்போம், விடாதிருப்போம். பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். தீபாலாக்கன் யாதனமஷ மலரன் தலரபா தீபலபௌரியா தரபௌரியா தலரபா தரபோ கபல பலபௌரியா லிபரா
ரதனமோ ஷமலரந்தலனமா. நாங்களும் ஜனமப்பா, நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. பூமி எங்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, தெரிந்து கொண்டீரப்பா, தெரிந்து கொண்டீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. அது நிமித்தமான கிரியைகளை நீ செய்கிறபடினால் உமக்கே ஸ்தோத்திரமப்பா, உமக்கே ஸ்தோத்திரமப்பா, உமக்கே ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். அப்படி சேர்த்து கொள்ளும் போது, அப்படி சேர்த்து கொள்ளும் போது புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். வெட்கங்களை எல்லாம் அகற்றி போடுவார். வெட்கத்துக்கு ஏதுவான அனைத்து காரியங்களையும் அகற்றி போடுவார். தலை குனிவுகளை மாற்றி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசிக்க முடிகிறதா? அவர் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர், அவர் ரட்சித்து தூக்கி விடுகிற கர்த்தர், அவர் மீட்டு கொள்ளுகிற கர்த்தர், மீட்டு கொள்ளுகிற கர்த்தர், மீட்டு கொள்ளுகிற கர்த்தர். இழந்த பலன் எனக்கு நீ எப்படி வரும்னு நினைக்கிறீங்களா? விசுவாசிங்க. அவரை அமர்ந்திருக்க விடாமல் விசுவாசத்தோட கேளுங்க. அப்பா தாரும் அப்பா, உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரை. அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி இருக்கிறதே அப்பா. என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை சுகமாக்குங்கப்பா. என்னை மறுபடியும் பலப்படுத்தி எழுப்பி விடுங்கப்பா. என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. இழந்து போன பலனெல்லாம் மறுபடி தாரும் ஆண்டவரே. என்னை உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வையும் ஆண்டவரே. நான் உமக்காக வாழுவேன் அப்பா, நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சரீரத்தை நீதிக்குரிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்புவித்திருந்தும் அவருக்கு பிரியமற்ற விதத்திலே பயன்படுத்தினதானா ஏதாகிலும் கஷ்டங்கள் வந்திருக்கிறதா? இப்பவும் அவரையே பிடித்து கொள்ளுவோம், ஆண்டவரையே பிடித்து கொள்ளுவோம். அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த கிருபையினால் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. க்ளோரி கலாரியாதனா ஷபராதன மோரியா லேனா ஹதுனா கனியாந்தலனா ஷபூதனா கனியா ருஹாத்தனா கரியாந்தலரபா ரிபலபரியாதன மஷிபரபோதிரி பிக்கபலபரபா. விடுவிக்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துகிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிறவரே உம்மையே பற்றி கொள்ளுகிறோம் அப்பா, பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்னை தூக்கி எடுப்பீராக. மறுபடியும் என் நிலையிலே என்னை நிறுத்தும் ஆண்டவரே. என்னை நிறுத்தும், நிலை நிறுத்தும் ஆண்டவரே. என்னை நிலை நிறுத்தும் அப்பா, உமக்காக நிலை நிறுத்தும் அப்பா. இழந்து போன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரகாசத்தை மறுபடியும் எனக்கு தாரும் ஆண்டவரே. என் நீதியை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர், என்னை சேர்த்து கொள்ளுகிறவர். நொண்டியான பகுதி, முடமான பகுதிகளை சரி பண்ணி மறுபடியும் என்னை எழுத்து நிறுத்துகிறவர், எழுப்பி நிறுத்துகிறவர், எடுத்து நிறுத்துகிறவர். உம்மை பற்றி கொள்ளுகிறேன் அப்பா, உம்மை பற்றி கொள்ளுகிறேன் அப்பா, உம்மை பற்றி கொள்ளுகிறேன் அப்பா. ஆண்டவருடைய பாதத்தை எத்தனை பேர் பற்றி பிடிக்கிறோம்? என்னை மறுபடியும் பிரகாசிப்பியும் அப்பா, என்னை மறுபடியும் பிரகாசிப்பியும் அப்பா. நான் இப்படியே இருந்து முடிக்க விரும்பலப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடி பிரகாசிப்பிக்கணும். ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பின் காரியங்களிலே சற்று விலகி இருந்தீர்களானால் அதனால சில பாதை மாற்றங்கள் வந்திருக்கலாம். இப்பவும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. என்ன நீங்க உமக்காக அழைத்தீரப்பா, நான் வரல. அந்த நேரம் என்னால் அந்த சூழ்நிலைகள் முடியவில்லை, என் காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் உணர்றேன் அப்பா, நான் நொண்டியானவளா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பரிதாபமான நிலைமையில இருக்கிறேன் ஆண்டவரே. நான் தள்ளப்பட்டவளாய் போய்விடக் கூடாது ராஜா. என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. நீ மலாக்க போரியா தரபோ ஷபரபோ திருபிக்க பலபரபா. எனக்காக வைத்த அந்த மேன்மையிலே என்னால் இனி ஏற முடியாதுதான். ஆனால் நீர் என்னை ரட்சித்து என்னை தூக்கி நிறுத்த வல்லவரப்பா. நொண்டியானவளை தூக்கி நிறுத்துகிறவர் அல்லவா, ரட்சிக்கிறவர் அல்லவா. என்னை மறுபடி தூக்கி நிறுத்தும் அப்பா, என்னை தூக்கி நிறுத்தும் அப்பா. எனக்கு நீர் இரக்கம் செய்யும் அப்பா. நிபாஷமமார பலஹதுரா ஹமி கன்யாலரந்தலனா ஷிரி பிதராருரா ரதுனாஹனி கன்யாந்தலராஷு ரௌதினி மிக்கமௌரியா ரலரதரபோஷரபோரியா
உமக்குள்ளாய் நிலை நிறுத்தும் அப்பா, நிலை நிறுத்தும் அப்பா, என்னை மீட்டெடுத்து நிலை நிறுத்தும் அப்பா. நான் வழி மாறி போனதுனால் எங்கேயோ வந்து சிக்கி கொண்டேன் அப்பா. என்னை மறுபடியும் உமக்காய் தூக்கி நிறுத்தி விடும் அப்பா. உம் பலத்தினால் என்னை நிரப்பி விடும் அப்பா. நான் இனி உம்மை சார்ந்து கொண்டு உமக்காக வாழுவேன் அப்பா. எப்படியாகிலும் நீர் எனக்காய் வைத்த அந்த கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மறுபடி கொண்டு வந்து நிலை நிறுத்தி விடுங்கப்பா. ஓ ஃபாதர், என்னை மறுபடியும் 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 பலப்படுத்தி எழுப்பும் ஆண்டவரே. ஒரு சிம்சோனுக்கே ஒரு விசை இறங்கி பலன் கொடுப்பீர் என்றால் எனக்கு பலன் தந்து என்னை எழுப்பிவிட நீர் வல்லவர் அப்பா. நான் உன் பிள்ளை அப்பா, நான் உன் பிள்ளை ஆண்டவரே. என் தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையினால் எனக்கு இறங்குவீராக, எனக்கு இறங்குவீராக, எனக்கு இறங்குவீராக. என்றைக்கும் இப்படியே நொண்டியாய் முடமாய் நீ இருக்க போவது இல்லை. அவர் உன்னை புகழ்ச்சியாக்கும்படிக்கு அமர்ந்திராதிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். க்ளோரி கபரதலரதரபஷா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்போம். வார்த்தைகளினால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஆமென் அந்நிய பாஷையிலே தேவனோடு ரகசியங்களை பேசுவோம். உங்க வாழ்க்கை குறித்த காரியங்களை ஆவியானவர் உங்களுக்காக பேசுவாராக. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுவாராக. தீபா பாபா ரபா ரபோ ரியான் தலர ஷரபோ ரியால பரபா ஒரு பிகபல பலபோ ரியால பரபா. ஆமென், ஆமென், ஆமென். நிமலரன் தலர போரியா. ஜனத்தை தூக்கி விடும் ஆண்டவரே, உம் ஜனத்தை தூக்கி விடும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளை உமக்காக எழுப்பி விடும் ஆண்டவரே. லீராதிரால் யாராதர போரியாந்தலர போரியால பல பரபதி பல பல பரபதி நிமிஷம் மரபதி விக்க பல பல பரபா. எழுப்பி விடுவீராக, எழுப்பி விடுவீராக, எழுப்பி விடுவீராக, எழுப்பி விடுவீராக. போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அல்லவா, ஓட வேண்டிய யாத்திரை அதிகமாக இருக்கிறதே. வேகமாக ஓட வேண்டுமே, உமக்காக ஓட வேண்டுமே. உம் பலனால் நிரப்பப்பட்டு ஓடுவார்களாக, உம் கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுவார்களாக. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து தீபா கமாரியான் தலரபோ ஷபரபோ திரிபி கபலபரபோ திரிபி கமோரியான் தலரபா தீமாலா கரதனமோ ஷரபோ திரிபி கபலபரபோ திரிபி கபலபரபா லக்க தினா தினா தர ஷரபோ திரிபி கபலபரபா. ஆமென், 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 ஆமென். தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். ஆமென், ஆமென். தி பாபா பாபா ரபா தனமோ கமோரியான் தலரபா நீ மலக்கமரமா. முடவன் மானை போல துள்ளுவான், முடவன் மானை போல குதித்து எழும்புகிற நாட்களா இது இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. முடவன் மானை போல குதித்து எழும்புகிற நாட்களா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். அவர் என் கால்களை மார்க்கால்களை போலாக்கி என்னை என் உயர்ஸ்தலங்களிலே ஏற பண்ணுகிறார், நிற்க பண்ணுகிறார், நடக்க பண்ணுகிறார். எல்லாம் அவர்தான். ஆமென். இனி நான் நொண்டியானவள் அல்ல, இனி நான் முட்டமானவள் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். ஆமென், 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 ஆமென். தளர்ந்து போன கைகள் திடப்படுவதாக, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலனடைவதாக, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலனடைவதாக. முடமாய் இருக்கிறவர்களை பிசகி போகாதபடிக்கு ஆமென் திரும்ப எடுத்து நிறுத்த வல்லவரப்பா, வல்லவரே. மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக எடுத்து நிறுத்த வல்லவரே, எடுத்து நிறுத்த வல்லவரே. எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்குகிறவரே, புகழ்ச்சியாக்குகிறவரே, புகழ்ச்சியாக்குகிறவரே. எழுந்தருளும் அப்பா, எழுந்தருளும் அப்பா, எழுந்தருளும் அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய மாட்டோம்.
நீர் எங்களுக்காய் எழுந்திருளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் எழுந்திருளும் ஆண்டவரே. நீர் அமர்ந்திராதேயும் அப்பா, நீர் மௌனமாயிராதேயும் அப்பா. நீர் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நான் மௌனமாயிராமலும் அமர்ந்திராமலும் இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் அமர்ந்திருக்க மாட்டீரப்பா. எழும்புங்கப்பா, எழும்புங்கப்பா. எங்களுக்காய் கிரியை செய்யும்படிக்கு, எங்களுக்காய் உம்முடைய நீதியை நடப்பிக்கும்படிக்கு நீர் எழுந்திருளும் ஆண்டவரே, நீர் எழுந்திருளும் ஆண்டவரே, நீர் எழுந்திருளும் ஆண்டவரே. எங்களுக்காய் எழுந்திருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழுந்திருளும் அப்பா. எருசலேமுக்காக எழுந்தருளவரே, சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளுகிறவரே, எழுந்தருளும் அப்பா. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே நீர் எங்களுக்காக எழுந்தருளும், கர்த்தாவே நீர் எங்களுக்காக எழுந்தருளும். ஓ லபா ஷபா பரகலஹ துரா லைபாரதன கனியா தலரபா தீமாலராதர ஷபரபா. அவர் ரதங்களை முறித்து, ஆமென், வில்லுகளை ஒடித்து, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்க, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அவரை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள், அவர் பாதத்தை விட்டு விடாதிருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் தான் பூமியிலே புகழ்ச்சியாக எங்களை வைக்கிறவர். ஆமென், 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. அப்படியே அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் தானியத்தை இனி சத்துருக்களுக்கு கொடேன் என்று சொல்லி இருக்கிறார். சத்துருக்களுக்கு ஆகாரமாக அல்ல, உனக்கு ஆகாரமாக, உனக்கு ஆகாரமாக. நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாதபடி பிரயாசத்தின் பலன் எல்லாம் இருக்குது தான், ஆனால் சாப்பிட முடியாத தடைகள் இருக்கிறதா? சாப்பிட முடியாதபடி அந்த பணங்கள் கையில் இல்லையா? இல்லை அவைகள் கையில் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி, ஆமேன், அவர் சத்துருக்களுக்கு இனி அதை ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, அப்பா என்னுடைய பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்கும்படி எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே, பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. கெஞ்சி கேட்போம் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் பிரயாசப்படுகிறதை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் அப்பா. என்னுடையதை யாரோ அனுபவிக்க கூடாது ஆண்டவரே, கூடாது ஆண்டவரே. சில நேரம் உங்களுடைய சொத்து ஏதோ சில காரியங்களை நீங்கள் அடமானமாக கொடுத்துருக்கலாம், இல்லை விற்றுருக்கலாம். உங்கள் உள்ள அந்த பக்கமாக போகும்போது எவ்வளோ வேதனைப்படுகிறது அல்லவா? நீங்கள் எவ்வளவோ வருத்தப்படுறீங்க அல்லவா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவருடைய கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன், உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். அவர் ஒரு நல்ல நீதியுள்ள நீதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எது இந்த பிரச்சனையில் இருக்குது, எது அந்த சிக்கலுக்குள்ள மாட்டி இருக்குது? ஆண்டவர்ட்ட உண்மையா கேப்பா, அப்பா உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உன் திராட்சரசத்தை அந்நியன் குடிப்பதில்லைன்னு சொன்னீங்களப்பா, அந்த சந்தோஷத்தை நான் தான் அனுபவிக்கணும்ப்பா. எனக்கு நீங்கள் தந்த சந்தோஷம், நான் பிரயாசப்படுவதற்கு நீர் பலன் தந்து சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம், அது எனக்கு தாரும் ஆண்டவரே, அது மறுபடியும் தாரும்ப்பா. சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்பா. அப்பா உம்முடைய இரக்கத்தை செய்யும் அப்பா, உம்முடைய கிரியை செய்யும் அப்பா. எங்கள் வேண்டுதலை கேட்டு உம்முடைய கிரியை நீ நடப்பையும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுதலை கேளும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேளும் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்கிற விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே. அது நிமித்தமாய் அனுபவிக்கிற நிந்தைகளை பாரும் அப்பா, நிந்தைகளை பாரும் அப்பா. என் தேவனே, எங்களை கைவிடாதவரே, 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 கைவிடாதவரே. Thank you Lord, thank you Lord. ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தரை விசுவாசித்த எத்தனையோ சூழ்நிலைகள் இன்றைக்கு அவரை விசுவாசித்திருக்கிற விசுவாசத்திலே குறைவு ஏற்பட்டு இருக்கிறதல்லவா? எதை சத்துரு பறித்து கொண்டான்? விசுவாசத்தின் எந்த பகுதியை இழந்து நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம்? எந்த ஒரு எதிர்பார்ப்பில் குறைந்து இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை சத்துரு பறித்து கொண்டு போயிருக்கிறான்? அதிகம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தா நேரம் போகுவது தெரியாமல் ஜெபித்த அனுபவம். ஆனால்
ஆனால் இன்று உங்கள் நேரத்தை சத்துரு திருடி விட்டானா, திருடி இருக்கிறானா? அந்த கவனம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்கிற, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் திருடப்பட்டு போயிட்டா, ஆண்டவர்கிட்ட கேப்பாப்பா, இந்த ஜெப நாட்கள்ல மறுபடியும் அதை உயிர்ப்பித்து எனக்கு தந்துருங்கப்பா. அந்த அனுபவத்தை மறுபடியும் எனக்கு தந்துரும் ஆண்டவரே, தந்துவிடும் ஆண்டவரே, தந்துவிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை உள்ள வாஞ்சியோடு இருக்குது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக, சொத்து சுதந்திரம் பணத்துக்காக எவ்வளவு வைராக்கியமா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களுக்காக எத்தனை அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆவிக்குரிய காரியங்களுக்காக இன்னும் வைராக்கியமா ஜெபிப்போம், இன்னும் வாஞ்சியோடு ஜெபிப்போம். எனக்கு அந்த அனுபவத்தை மறுபடி தாரும் ஆண்டவரே. வேதம் வாசிப்பு, நான் எவ்வளவு வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தேன், எத்தனை முறை வாசித்தேன். வாசிக்கும் போதெல்லாம் என்கிட்ட பேசுனீங்களப்பா, நான் எழுதி எழுதி வச்சேனேப்பா. இப்போ அந்த அனுபவம் எனக்கு இல்லையே. என்ன அனுபவம் இல்லை தேவ பிள்ளைகளே? ஆமேன், ஆமேன். அதை கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளை எங்கேயாவது இழந்திருக்கிறோமா? சத்துரு ஏதாவது காரியங்களை பறித்து கொண்டு போயிருக்கிறானா? ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் கொடுக்க மாட்டேன், ஆனா என்ன அமர்ந்திருக்க விடாம என்கிட்ட கேளு. பொறுமையாகிய கனி, அன்பாகிய கனி. எவ்வளவு எளிதா மன்னித்து கொண்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு மன்னிப்பு கொடுக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கேட்போமா, அப்பா நான் இதெல்லாம் இழந்துட்டேன், மறுபடி எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியின் அந்த கனிகளை எனக்கு மறுபடி தாரும் அப்பா. அது என்னில வளரட்டும் அப்பா, என்னில் பெருகட்டும் அப்பா, என்னில் கனியுள்ள ஜீவியம் வரட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள் எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு சந்தோஷம். புதிய 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 பாஷையை பெற்றுக்கொண்டோமே. இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சா? திராட்சரசத்தை அந்நியன் குடிப்பது இல்லை, உன் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சரசத்தை அந்நியன் குடிப்பது இல்லைன்னு சொன்னாரு. அவர் உனக்கு தந்த பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவை மறுபடி தர சித்தமா இருக்கிறார். கேளுங்க. ஆமேன். உங்கள் சந்தோஷ நிறைவா இருக்கும்படிக்கு அந்த ஆவியின் நிறைவை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Thank you Lord. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. சிறையிருப்புகளை மாற்றி சந்தோஷப்படுத்துகிறவர், சிறையிருப்புகளை மாற்றுகிறவர். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியின் பலன் இன்னும் பெருகுவதாக. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி அவர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, பாடல் சத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கும் போது, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை எழும்ப பண்ணும் போது, ஆமென், வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தி பகபர தனஷபர பௌரியாந்தலரபா தி பலரந்தலரபௌ திரிவி கபலபரபா. உன்னிலிருந்து ஆனந்த துதி ஒலி சத்தம் எழும்பும், ஆடல் பாடல் உன்னிலிருந்து புறப்படும். நீ தேவ ஜனம், நீ எருசலேம், நீ சீயோன். அவர் உன்னிலே தம்முடைய கிரியைகளை மறுபடியும் செய்ய சித்தமா இருக்கிறார்.
இருக்கிறார். அதற்காக அவரை எப்போது அமர்ந்திருக்க விடாமலும், ஆமே, நீ அமர்ந்திராமலும் இரு, அமர்ந்திராமல் இரு, நீ அமர்ந்திராமல் இரு. ஆமேன். அவரை அலட்டிக் கொண்டே இரு. ஜெபத்திலே 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 தீபா ரபா தகரா தரபா ஷபரபா. நான் விட மாட்டேன் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ற வரைக்கும் விட மாட்டேன். இப்போ ஜெபம் பண்ணி விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்பா, நான் பெற்றுக்கொள்ற வரைக்கும் விட மாட்டேன். எனக்கு நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் நான் சுதந்தரிக்கும் வரைக்கும் நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. தீபா ரகா தைரா ஷரபா ரியாலபா ரபா தீமா லரந்தல ரபா திரிபி கபாலபா ரபா திரிபி கபாலபா ரபா. க்ளோரி க்ளோரி. அலைக்கழிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு ஆமேன் ஒரு முடிவு உண்டாவதாக. மகிழ்ச்சி உண்டாகட்டும், புகழ்ச்சி உண்டாகட்டும், ஆனந்த துதி ஒலி சத்தம் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். ஜனத்துக்கு கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஜனத்தின் மேல் நீர் பிரியமா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறான புரிந்து கொள்ளுதல்கள், தவறான நடத்தப்படுதல்கள், ஆமேன், தவறான தீர்ப்புகள் கூட ஒருவேளை சொல்லப்பட்டிருக்கிறான். அதெல்லாம் நீர் மாற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்கிற கிரியைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுக்கிற உயிர்ப்பித்தலுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கிரியைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டு வாழ்க்கையை வளமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறையிருப்புகளை திருப்புகிறவரே, உம்முடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் அமர்ந்திருக்க விடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரத்தினால, துதியினால, ஜெபத்தினால, ஆமேன், விண்ணப்பங்களினால அவர் அமர்ந்திருக்க விட வேண்டாம். உங்க சத்தம் அவர் காதுல எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும். உங்களை விட்டு கண்களை அகற்ற கூடாத அளவுக்கு அவரை கவர்ந்து கொள்ளணும், கவர்ந்து கொள்ளணும், அமர்ந்திருக்க விடாம கவர்ந்து கொள்ளணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்ய இருக்கிற இந்த மேன்மையான கிரியைகளை அவர் செய்யும் போது, அவர் சொன்னபடி அத்தனை நன்மைகளை வாழ்க்கையில நிறைவேற்றும் போது அவருக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ஒடுக்குனவங்க இருக்கலாம், கஷ்டப்படுத்தினவங்க இருக்கலாம், கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள், காண்பார்கள். கர்த்தர் அந்த கிரியை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த உபவாச நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமான நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலும் இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதித்து மகிமைப்படுத்தி பாடி ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். இன்னும் சில காரியங்களை தியானித்து உம்மை அமர விடாமல் அப்பா, எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க ஒட்டாதிருக்கும்படி தீர்மானித்து நாங்கள் இன்னும் உம்மை ஆண்டவரே தொந்தரவு செய்து நீர் எங்களுக்காய் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், நன்மைகள், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இருக்கிறோம் அப்பா. இன்னும் 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 உம்மை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து உம்மிடத்திலே எங்கள் காரியங்களை சொல்லி உம்மேலே எங்கள் விசுவாசத்தை வைத்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இந்த நாளில் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இதில் ஆன்லைனில் இணைந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நீர் அவர்களுக்கான கிரியைகளை செய்திருக்கிறீர். தடைகளை அகற்றி தேவன் தம்முடைய கிரியைகளை, நன்மைகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு ஜெப பகுதியும் கர்த்தர் பொறுப்படும். ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மைகளினால் நிரப்பி புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் வைப்பாராக. ஆமேன், ஆமேன்.